ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகளுக்கு எங்களுடைய இந்த அவதானம். மாகாண சபை தேர்தலை தொகுதிவாரி முறையில் நடத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்தார். சட்டவிரோதமாக நியூசிலாந்திற்கு செல்வதற்கு தயாராக இருந்த நிலையில் 75 பேர் கைது. ஐநா மனித உரிமை கூட்டத்தொடரில் தான் கலந்து கொள்ள போவது இல்லை எனவும் மாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் கலந்து கொள்வார் எனவும் வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் பல தகவல்களுடன் பிரதான செய்தியின் கலையகத்தில் சந்திரிகா மற்றும் கோகுண்டா. வணக்கம். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மார்ச் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை எனவும் வடமாகாணம் சார்பில் மாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் கலந்து கொள்வார் எனவும் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவிக்கிறார். இலங்கைக்கான நோர்வே தூதுவர் இன்று வடமாகாண முதலமைச்சரை சந்தித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இலங்கைக்கான நோர்வே தூதுவர் கிரேச் லோச்ச வடமாகாண முதலமைச்சர் இல்லத்தில் இன்று முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனை சந்தித்துள்ளார். இதன்போது வடமாகாணத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. அதன் பின்னர் முதலமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். மத்திய மாகாணங்களில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு புறம்பான அல்லது வித்தியாசமான மாறுபட்ட சில பிரச்சனைகள் தான் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அது போரின் பின்னர் வந்ததால் உதாரணமாக 49,000 விதவைகள் அவர்களுடைய வாழ்க்கையை என்னென்ன மாதிரியான மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தலாம், அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை எவ்வாறு உயர்த்தலாம் என்பது பற்றிய விடயங்கள், வேறு கல்வி சம்பந்தமான, அதாவது பல விதங்களிலும் சமூகத்தில் பல இடர்பாடுகளையும் பலவிதமான கலாச்சார சீரழிவுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது எப்பேற்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக எல்லாம் பேசிக்கொண்டோம். ஆனால் பொருளாதார ரீதியாக அவர்கள் எப்பேற்பட்ட நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தர முடியும் என்பது சம்பந்தமாக அறிவதற்குத்தான் வந்தார். அது நேற்று கூறிய அதே மாதிரி தான், அதே பாணியில் தான் இன்றும் பேசிக்கொண்டு போகின்றார்கள். அரசாங்கத்தோடு இணைந்து ஐக்கிய நாடுகளோடு இணைந்து நாங்கள் எங்களுடைய மக்களினுடைய நன்மையை பெற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, அதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் எதிர்ப்பு இல்லை, அதனை நாங்கள் கூறி வைத்தோம். மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் வடமாகாண முதலமைச்சர் கலந்து கொள்வாரா என இதன்போது ஊடகவியலாளர்கள் வினவியுள்ளனர். இல்லை, நான் போக மாட்டேன். நான் போக வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களுக்கு நிர்வாகம் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் முக்கியமாக இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகளை பாராளுமன்ற அங்கத்தவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். காரணமாக அனந்திக்கு போவதற்கு நாங்கள் வசதி அளித்து கொடுத்திருக்கின்றோம். இதேவேளை அண்மையில் முதலமைச்சர் தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாக கூறப்படும் விடயம் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். குழு நான் பேசியதை பற்றி தானே, அது என்ன, அதெல்லாம் அப்படியே இருக்குது, நான் வாசிச்சது தானே, அந்த எழுதப்பட்டது அப்படியே அனுப்புகிறேன். இதுல இருக்குது, இதுல ஏதாவது சட்டத்துக்கு புறம்பானது இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வேண்டியான, அதுல வேறு ஒன்றும் இல்லை. நான் எதுவுமே எழுதி வாசித்து தான் செய்கிறது. ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒரு ஹாஸ்யமாக ஏதாவது ஒன்று அதற்கு வெளியில் பேசுவேனே ஒழிய பேசுவது அத்தனையும் எழுத்தில் இருக்கின்றது. அதை பார்த்து அது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொன்னால் வேண்டிய நடவடிக்கை யாரும் எடுக்கலாம். சரி. மாகாண சபை தேர்தலை தொகுதிவாரி முறையில் நடத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்திருந்தார். අපේ නීතියේ අඩුපාඩු තියෙන බව අපි පිළිගන්නවා. எமது சட்டத்தில் குறைபாடுகள் உள்ளன என்பதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். உள்ளூராட்சி தேர்தலின் போது விருப்பு வாக்கு முறைமையை இல்லாமல் செய்து தொகுதிவாரி முறைமைக்கு கொண்டு வந்துள்ளோம். இந்த நிலையில் மாகாண சபை தேர்தலையும் அவ்வாறு தொகுதிவாரியாக நடத்துவது தொடர்பில் ஆழமாக சிந்தித்து வருகின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது எமக்கு கிடைக்கும் அனுபவங்களை பயன்படுத்திக் கொண்டு இறுதி தீர்மானம் எடுப்போம்.
කරගනිමින් තමයි අවසාන තීරණයකට අපිට එළඹෙන්නට සිදු වෙන්නේ. මැතිවරණ නීති රීති කඩකිරීමේ தேர்தல் சட்டங்கள் மாறுகின்ற போது தேர்தல் சட்டங்களின் கீழான தண்டனைகளில் மாற்றம் ஏற்படவில்லை. சாதாரணமாக 100 ரூபாவை தண்டப்பணம் அறவிடப்படுகின்றது. வாக்களிப்பதற்கு தேசிய அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டதை போன்று தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராகவும் தண்டனை அதிகரிக்கப்பட வேண்டும். மிகவும் சிறிய தண்டனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இதற்கான திட்டங்களை வகுத்து வருகின்றது. සන්ධානයේ විදිහට අවශ්‍ය වැඩපිළිවෙල අපි බලාපොරොත්තු වෙනවා. எதிர்க்கட்சி தொடர்பிலும் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. නිවැරදි නායකත්වයක් නොමැතිකම சரியான ஒரு தலைமைத்துவம் இன்மையினாலும் கட்சிக்குள் ஒற்றுமையின்மையினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களை வகுக்காமையினாலும் பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன. மக்கள் சார்பில் எந்த திட்டங்களும் இல்லாமையினால் எதிர்க்கட்சியின் எந்த ஒரு கட்சியையும் எவரும் ஏற்றுக்கொள்ளாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. පිළිගැනීමක් හෝ ආකර්ෂණයක් ඇති වෙලා නැහැ. ඒ වගේම එක්සත් ජාතික පක්ෂය ஐக்கிய தேசிய கட்சி தனக்கு தானே கழுத்தில் தூக்கிட்டுக் கொண்டுள்ளது. மேயர் முசம்மில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து நீங்கும் அளவிற்கு செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. வேட்புமனு குழுவில் இருந்து ரவி கருணாநாயக்க நீங்கியுள்ளார். இவ்வாறான பலமான அரசாங்கத்தை எதிர்கொள்வதற்கு எதிர்க்கட்சி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஒன்றிணைந்து செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சி நம்பிக்கையை வென்றெடுப்பதற்கு பதிலாக தொடர்ந்தும் தேர்தல்களில் தோல்வியடைந்து மக்களின் அவநம்பிக்கையை பெற்றுக் கொள்கிறது. පරදින විපක්ෂයක් යන අවිශ්වාසය ගොඩනංවලා තියෙනවා. மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியிலிருந்து மேலும் 2 மண்டையோடுகளும் எச்சங்கள் சிலவும் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து மனித புதைகுழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மண்டையோடுகளின் எண்ணிக்கை 60ஆக உயர்வடைந்துள்ளது. மன்னார் நீதவான் ஆனந்தி கனகரட்னம் முன்னிலையில் அனுராதபுரம் விசேட சட்ட வைத்திய நிபுணர் DL வைத்தியரட்னவின் கண்காணிப்பின் கீழ் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புதைக்குழியில் அளவீடு செய்யப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளில் 33 எலும்புக்கூடுகள் இதுவரை மீட்கப்பட்டு பெட்டிகளில் அடைக்கப்பட்டுள்ளதுடன் அவை மன்னார் வைத்தியசாலையில் உள்ள பிரத்யேக அறையொன்றில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாந்தை வீதியின் திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்கு அருகில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் திகதி நீர்க்குழாய்களை பொருத்தும் பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்களால் இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மன்னாக்கண்டல் கிராம விவசாயிகள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள தமக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த மக்கள் இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். புதுக்குடியிருப்பு ஒட்டுசுட்டான் வீதியின் இரு மருங்கிலும் உள்ள சுமார் 600 ஏக்கர் வயல் நிலங்கள் நீரின்றி அழிவடைந்துள்ளதாகவும் வயலுக்கு அருகிலுள்ள பேராற்று நீர் வீணாக்கி கடலில் கலப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். குளத்தை மறித்து காணப்பட்ட தடுப்பு அணைக்கட்டு சேதமடைந்து காணப்பட்டமையினால் ஆற்று நீர் வீணாக வெளியேற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தடுப்பு அணைக்கட்டினை புனரமைப்பு செய்து தமது விவசாய நடவடிக்கையை முன்னெடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு இதன்போது மகஜர் ஒன்றினையும் சமர்ப்பித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இன்று வெளியான பத்திரிகைகளில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. ஐக்கிய தேசிய கட்சியின் களுத்துறை பிரதேச சபை உறுப்பினர் காமினி எஸ் கவிரத்ன ஜனாதிபதியை சந்தித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்கியுள்ளார். அரசாங்க முன்னெடுக்கும் செயற்திட்டத்துக்கு ஆதரவு வழங்குவதாக அலரி மாளிகையில் ஜனாதிபதியை நேற்று சந்தித்து காமினி எஸ் கவிரத்ன தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. களுத்துறை பிரதேச சபையின் தலைவராக செயற்பட்ட அவர் அதற்கு பின்னர் அங்கு எதிர்க்கட்சி தலைவராகவும் செயற்பட்டுள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் அடுத்து சக்தியின் தேடலில். ஒழுவில் துறைமுக நிர்மாணத்திற்காக பொதுமக்களின் காணிகள் 2008ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்டன.
இந்த காணிகள் துறைமுக அதிகார சபையினால் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமையவே கையகப்படுத்தப்பட்டன. 46 பேருக்கு சொந்தமான சுமார் 72 ஏக்கர் காணிகள் இவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 32 பேருடைய காணிகளுக்கான பெறுமதிகளை அரச பெறுமதி மதிப்பீட்டு திணைக்களம் மதிப்பீடு செய்துள்ளது. மிகுதி 14 பேருடைய காணிகளுக்கான மதிப்பீடுகள் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கான அரச தொகை மதிப்பீடு அதிகமானது என தெரிவித்து காணிகளுக்கான இழப்பீட்டு பணத்தினை வழங்காமல் 5 வருடங்களாக துறைமுகங்கள் அதிகார சபை இழுத்தடிப்பு செய்துள்ளது. இந்த நிலையில் 2013ஆம் ஆண்டு காணி அமைச்சின் செயலாளரினால் இந்த விடயம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதற்கிணங்க 2 கட்டங்களின் கீழ் காணிகளை இழந்தவர்களுக்கான நட்டீடு வழங்க ஜனாதிபதி பணிப்புரை வழங்கினார். எவ்வாறாயினும் ஒழுவில் துறைமுக திறப்பு விழாவுக்கு முன்னர் முதற்கட்ட கொடுப்பனவை வழங்கவும் 2ஆம் கட்ட கொடுப்பனவை பேச்சுவார்த்தை ஒன்றின் மூலம் தீர்மானிப்பது தொடர்பில் முடிவு செய்யப்பட்டது. இதற்கமைய 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத திறப்பு விழாவில் இருவருக்கு ஜனாதிபதியினால் காசோலைகள் வழங்கப்பட்டன. அதாவது இந்த காசோலைகள் அட்டாளச்சேனை பிரதேச செயலகத்தின் வங்கி கணக்குக்குரியவை. காணிகளை இழந்தவர்களுக்கான நட்டுஈட்டு பணத்தினை இலங்கை துறைமுகங்கள் அதிகார சபை அட்டாளச்சேனை பிரதேச செயலகத்தின் வங்கி கணக்குக்கு அனுப்பியிருந்தது. அதற்கிணங்க அட்டாளச்சேனை பிரதேச செயலகத்தினர் 2 காசோலைகளை தயார் செய்து அதனை ஜனாதிபதியின் கரங்களினால் கையளிப்பு செய்து முடித்தனர். மேற்படி காசோலைகள் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியிடப்பட்டு வழங்கப்பட்டவை. ஆனால் வழங்கப்பட்ட காசோலைகளை தாமதித்து வங்கியில் வைப்பிலிடுமாறு அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர் சம்பந்தப்பட்டவர்களிடம் பலமுறை கேட்டிருந்தார். பொறுமை இழந்த காணி உரிமையாளர்கள் இதனை வைப்பிலிட முயற்சித்த வேளையில் அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர் குறித்த காசோலைகளை இடைநிறுத்துமாறும் கொடுப்பனவுகளை வழங்க வேண்டாம் எனவும் வங்கிக்கு அறிவித்தார். இவ்வாறு அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர் இதனை தடுப்பதற்கான காரணத்தை தெளிவுபடுத்துமாறு மக்கள் கடிதம் மூலமாக வினவிய போதும் அதற்கும் பொறுப்பான பதில் இதுவரையில் வழங்கப்படவில்லை. இது சம்பந்தமாக எழுத்து மூலம் ஒரு கடிதம் நான் அட்டாளச்சேனை பிரதேச செயலாளருக்கு அனுப்பியிருந்தேன். எனது காசோலைக்கான பணம் வங்கியில் இல்லை என்று எனக்கு எனது காசோலை என்னிடம் திருப்பி வந்திருக்கிறது. இதற்குரிய காரணத்தை தெளிவுபடுத்தி தருமாறு நான் எழுத்து மூலம் ஒரு கடிதத்தை அவருக்கு அனுப்பியிருந்தேன். இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பதிலும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தகவலும் இல்லாமல் எனக்குரிய பணம் இதுவரைக்கும் கிடைக்காத நிலையில் நான் நடுத்தருவிலே நிற்கின்ற ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன் காரணம் என்று கேட்டா அரசாங்க காணிங்க பக்கத்தில் அங்கனையும் கொடுத்திருக்கு, இங்கனையும் கொடுத்திருக்கு, நடுவில் இருக்கிற ஆளுக்கு எப்படி மாத்திரம் அரசாங்க பூமி. எவ்வாறாயினும் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட காசோலைகளை பெற்றுக் கொண்டவர்களுக்கும் இதுவரையில் பணம் போய் சேரவில்லை. துறைமுக அதிகார சபை டிஎஸ் அவர்களை பணித்த பொழுதும் அந்த 20 பேருக்குரிய கொடுப்பனை வழங்காமலும் அதை கையாளி விட்டு விட்டார்கள். ஒழுவில் துறைமுக நிர்மாணத்துக்காக தமது காணிகளை தாரை வார்த்த இந்த மக்களுக்கு இன்று வரையில் நட்டுஈட்டு பணம் வழங்கப்படாமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான நிலைமையில் இந்த செயற்பாட்டின் மூலம் ஏதோ ஒரு மூலையில் மோசடி இடம்பெற்றுள்ளதோ என்ற கேள்வி எழுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த மக்கள் தற்போது 2 கட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்பது மட்டும் உண்மை. கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி அதற்கு இடம் கொடுப்பது இல்லை என்பதற்கிணங்க இந்த விடயம் கையாளப்பட்டுள்ளது. நாங்களும் போய் இந்த ஜனாதிபதி கொடுத்த செக்கு மதிப்பில்லைன்னு எங்களுக்கு எப்படி மதிப்பு தரப்படாது? மக்களுக்கு உறுதி அளிக்கப்பட்டவாறு இந்த நட்டுஈட்டு பணம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். துறைமுகங்கள் அதிகார சபையின் தலைவரே, இது உங்களின் கவனத்துக்கு.